அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறரை நோவினைப்படுத்தாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில் ஏறி உரத்த குரலில் நாவால் ஈமான் கொண்டு இதயத்தில் ஈமான் நுழையாதவர்களே, விசுவாசிகளை நோவினை செய்யாதீர்கள். அவர்களது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். எவர் தனது சகோதரனுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறாரோ அவரது குறைகளை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்ந்து அவரது கௌரவத்தை அழித்து விடுவான். எவர் தனது சகோதரனுடைய குற்றம் குறைகளை ஆராய்கிறாரோ அவர் தனது வீட்டுக்கு மத்தியில் இருந்தபோதும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் புனிதமான காபாவை பார்த்து, நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய் என்றாலும் அல்லாஹ்விடம் உன்னுடைய கண்ணியத்தை விட ஒரு விசுவாசியின் கண்ணியம் மேலானது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 7985 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கண்ணியத்தை கெடுக்கும் எந்த ஒரு நோவினையும் நம்மால் வெளிப்படக்கூடாது. அதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஒரு விசுவாசி தவறு செய்தால் அதை மறைத்து அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் எனக்கு தொந்தரவு தருகிறார் என்று முறையிட்டார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் வீட்டில் உள்ள பொருட்களை மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் வீதியில் போட்டுவிடு என்று கூறினார்கள். அவர் வீட்டில் உள்ள பொருட்களை பாதையில் கொண்டு வந்து போட்டார். அவ்வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன ஆனது என்று விசாரித்தார்கள். அப்போது அவர், என் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு நோவினை தருகிறார், தொந்தரவு செய்கிறார் என்று கூறினார். அதை கேட்ட மக்கள் எல்லோரும் அல்லாஹ் அவரை சபிப்பானாக, அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவானாக என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் ஓடோடி வந்து, நீ உன் வீட்டுக்கு செல், இனிமேல் உனக்கு நான் நோவினை தரமாட்டேன், தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே 8344 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறரை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய குற்றச் செயலாக இஸ்லாத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது. ஒருவருடைய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்தி அவரை நோவினை செய்வது, அவரை சாடை மாடையாக திட்டி நோவினை செய்வது, அவருடைய மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தி நோவினைப்படுத்துவது, இப்படி எந்த வகையிலேயும் ஒருவர் இன்னொருவரை நோவினைப்படுத்தவே கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பிறரை நோவினை செய்யாத, அதே வேளையில் பிறருக்கு நலவு நாடுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.